பின்னாலே பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்க பின்னாலே பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்க பின்னாலே என்னால இயேசுவெல்லாம் உனக்கு ஒரு இடமும் இல்லை என்னால இயேசுவெல்லாம் உனக்கு ஒரு இடமும் இல்லை மனிதா மனிதா மானிட வாழ்வில் இருப்பதில்லையே நிஜமே நிஜமே பாதி சம்பளம் மறந்தது இதையே உனதான் அடைந்திடுவாடிய ஜீவனை என் இயேசுவே மனிதா மனிதா மானிட வாழ்வில் இருப்பதில்லையே நல்லவரே பாவத்தை மன்னிக்க வல்லவரே நல்லவரே பாவத்தை மன்னிக்க வல்லவர் நம்பி வந்தமைகளை செய்பவர் நல்லவரே பாவத்தை மன்னிக்க வல்லவர் நம்பி வந்த மக்களுக்கு நன்மைகளை செய்தவர் அல்லேலூயா அல்லேலூயா கூட்டுங்க ஆடப்பாட வைத்தவர் இயேசுங்க அல்லேலூயா அல்லேலூயா ஆனா என்ன சம்பாதிச்சாலும் திருப்தி இல்ல வாழ்க்கையில மாற்றம் இல்ல இவருக்கு ஆன்மாதான் சந்தோஷம் நல்லவர் என்பது இந்த மனம் சொல்லுது அல்லேலூயா ருசித்து பாருங்கள் ஆனா அவர் மேல நாங்கள் பட்டுதலா இருக்கிறோம் கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் சொல்லி வருவோம் என்று தாவீது சொல்லுகிறார் நாங்கள் ஆடி பாடி தேவனை மகிமைப்பட்டு சொல்ல வந்திருக்கிறோம் என் அன்பார்ந்த சகோதரர்களே எங்களை செய்த நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்னை நோக்கி கூப்பிடுகிறார் அந்த சங்கீதம் 34:5 சொல்றாரு அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவங்க முகம் என்ன பண்ணல இந்த முகத்தை விட அழகா மாறிடும் ஏன்னா வெக்கப்பட விட மாட்டார் ஆண்டவர் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி பட்டினியா கூட இருக்குமா அத்தனை தேர்வுகளுக்கோ ஒரு நன்மையை பெறக்கூடாது பாருங்க அவர் சுதந்திரம் எல்லாம் உங்களுக்கு அவருடைய பாகம் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் 3:16 சொல்லுது ஆமா ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறார் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறாருங்க நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போறோம் இங்க வாங்கல நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல உங்க வீடு வீடா வந்து அநேக சகோதரிகள் வராங்க அவங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்க கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார் பிரியமானவர்களே இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் தான் இங்க இருக்கிற எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் எப்படி என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம்
அதிகாரத்தில் வாசிக்கிற 14வது வசனத்திலே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நாமம் போட்டிருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் தான். நீங்கள் எல்லாரும் வாங்க, இயேசு உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பிதாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வல்லமுள்ள நாமத்தினாலே இந்த பகுதியில் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த எல்லையில் உள்ள எல்லா கிரியைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எல்லா தற்கொலை ஆவிகள், வேலை இல்லாதபடிக்கு கிரியை செய்கிற ஆவிகள், ஆண்டவரே, இந்த இடத்துல நல்ல ஒரு மழை உண்டாகணும். ஆண்டவரே, விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரே, ஆடு மாடுகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரே, வீடு கட்டாமல் இருக்கிறவர்கள் வீடு கட்டணும். ஆண்டவரே, இன்னைக்கே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அன்றைக்கு ஒரு எலியா ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தை செய்தது போல இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் உள்ள ஜனங்களுக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யப்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக, உம்முடைய வல்லமை சூழ்ந்து கொள்ளுவதாக. இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு தெருக்களிலும், ஒவ்வொரு வீதிகளிலும், ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு நபர்களையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொடும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபித்து இந்த பகுதியில் உள்ள ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆதலை உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். மேலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் அறிய விரும்புகிறேன் என்று சொன்னால், மேலும் நீங்க போயிருவீங்க சொல்லிட்டு தொடர்ந்து நாங்க எங்கப்பா போறது அப்படின்னா ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்ல, பக்கத்துல தான் உங்களுக்காக ஆல்மைட்டி காட் அசெம்பிளி பாஸ்டர் லாரன்ஸ் பிரபாகரன் ஐயா அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறாங்க. நாளை காலை 5 மணிக்கு ஒரு ஆராதனை வைத்திருக்கிறோம், 8:30 மணிக்கு ஒரு ஆராதனை வைத்திருக்கிறோம். உங்க நேரங்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு நீங்க இந்த ஆராதனை கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். நம்பர் 4 சாமுண்டீஸ்வரி நகர், தடம் பெரும்பாக்கம், பொன்னேரி. இந்த இடத்துக்கு வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். உங்க தேவையெல்லாம் சந்திப்பார். God bless you.